1 கொரிந்தியர் 12:9. வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் அப்படின்றார். குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்கிற வரம், அதிசயங்களை செய்கிற வரம் எப்படி ஒரு மனுஷனுக்கு கிடைக்குது அப்படின்னா அவர் சொல்கிறாரு, ஆவியானவரால் தான் அது கிடைக்கும். ஆவியானவரால் தான் மனுஷன் அற்புதங்கள் செய்ய முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி செய்யவே முடியாது. சில பேர் சொல்லுவான், இந்த பிசாசு போகிறதுக்கு உபவாசம் பண்ணணும், இந்த பிசாசு போகிறதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்பா. அது சரியான வழியான்னு கேட்டால் கிடையாது. முதல்ல ஆவியானவர் பெறணும், பின்பு அவன் உபவாசம் இருப்பதும் அவன் பிசாசு துரத்துவதுக்கு ஜெபம் பண்ணுவதும் ஏதுவானது. ஆவியானவரை பெறாமல் அவன் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி அவன் குணமாக்கும் அற்புத விதமான வரத்தை செயலாற்ற முடியாது. ஆவி என்கிற அந்த அஸ்திபாரம் அதில் நின்ன பின்னாடி தான் அவன் அதிகமாக ஜெபம் பண்ணி அதிகமாக உபவாசம் பண்ணி அவன் வரங்களெல்லாம், குணமாக்கும் வரங்களெல்லாம் செய்ய முடியும். இந்த குணமாக்கும் வரம் எப்படி வருது அப்படின்னு, குணமாக்கும் வரம் ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. இந்த குணமாக்கும் வரம், ஆவியான்ற வரம் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளாக கட்டப்படுது அப்படின்னா, அவன் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், தேவனோடு கூட வருஷ கணக்காக காத்திருக்கணும். உன்னதத்தில் இருந்து, வானத்தில் இருந்து ஆவியானவரும் ஆவியோட வரமும் ஒரு மனுஷனுக்குள்ளாக வந்து இறங்குற வரைக்கும் அவன் தேவனோடு கூட காத்திருக்கணும். அங்கே இங்கே போகாமல், இழுக்கிற இழுவைக்கு போகாமல், உலகத்துக்கு பின்னாடி போகாமல், தான் மனம் விரும்பினபடி போகாமல், தான் ஆசை பாசங்களுக்கு இடம் கொடுக்காமல் தேவனோடு கூட காத்திருக்கும்போது அவன் காத்திருக்கிறதை பார்த்து தேவன் குணமாக்கும் வரத்தையும் எல்லா விதமான வரத்தையும் அவனுக்குள்ளாக வைக்கிறார். அப்போது வரம் ஒரு மனுஷனுக்கு வரணும், அவன் அற்புதம் செய்கிறவனாக இருக்கணும் அப்படின்னா அவன் இரவும் பகலும் ஓயாமல் தேவ சமூகத்தில் தேவனோடு கூட தரித்து நிற்கணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்ன, இதை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னா, சில ஊழியக்காரங்கள்லாம் ஏண்டே சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, வரமெல்லாம் வேலை செய்யாது, அது பழைய காலத்தில் தான் அது வேலை செஞ்சுது அப்படின்ட்டு ஒரு அவிசுவாசம் இந்த வரங்களுக்கு மேலாக அவங்களுக்கு இருக்குது. பாருங்கள், நிறைய சபையில் போனால் தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டான், ஏன்னா அது அவங்களுக்கு வேலை செய்யாது. அற்புதம் செய்ய மாட்டான், அது அவங்களுக்கு வேலை செய்யாது. அது வேலை செய்யாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் அதை செய்கிறது கிடையாது, முயற்சி பண்ணுறது கிடையாது. ஒரு நம்ம சபையில் எல்லா வாரமும் வியாழக்கிழமை சரி ஞாயிற்றுக்கிழமையும் சரி நம்ம தீர்க்க தரிசனம் நிறைய சொல்லிட்டு வரும். எல்லாருமே முதல்ல வரும்போது நம்பவே இல்லை. பாருங்கள், இங்கே வரும்போது நம்பவே இல்லை. எப்படி பாஸ்டர் தீர்க்க சொல்ல முடியும், அவருக்கு எப்படி வானத்திலிருந்து அந்த அற்புத விதமான செயல் எப்படி குமாருக்கு கிடைக்கும்? எத்தனாயிரம் ஊழியக்காரர் இருக்கும்போது நாங்கள்லாம் நம்பவே இல்லை, இதெல்லாம் போய் நாங்கள் விட்டுட்டோம், எப்படி அவருக்கு நடக்கணும்னு நிறைய பேர் நம்பிக்கை எல்லாமே இருந்தால். ஆனால் வாழ்க்கையில் நான் சொல்ல 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 திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல அது அவங்க சில விஷயங்களுக்கு நடந்து வர 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 ஆமாம் அங்கே நடந்திருக்குது இங்கே நடந்திருக்குது, நம்மளுக்கு இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு நம்பினாங்க. போன வாரம் கூட ஒரு 4 மாதமாக தொடர்ந்து வந்து ஒரு மனுஷன் கூட நம்பலை. ஏன்னா அவருக்கு சொல்கிறார், நானே பற்றி 20 சபைக்கு போயிருக்கிறேன், நான் ஆட்டோ ஓட்டி 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 20 சபைக்கு போயிருக்கிறேன், எங்கேயுமே இந்த மாதிரிலாம் சொன்னது கிடையாது, வாழ்க்கையை மாற்றக்கூடிய ரகசியங்கள் எல்லாத்தையும் சொன்னது கிடையாது, நான் நம்பவே இல்லை அப்படின்ட்டேன். கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, நம்பலை, இருந்தாலும் அவர்கிட்ட போய் ஒரு ஆள் அடிக்கடி பேசியிருக்கார், என் வீட்டில் எதுவுமே சரியில்லை, என் வீட்டில் எதுவுமே சரியில்லை, என் வீட்டில் எதுவுமே சரியில்லை. அவர் கொஞ்சம் பணக்காரர் தான், பெரிய மனுஷன் தான், துணி கடைகளும் போட்டுகளும் நிலங்களும் இடங்களும் டாக்டர் மட்டும் தான் இருக்கிறாங்க. இவர் அங்கே அடிக்கடி பேச பேச ஒரு நாள் என்னையும் கூப்பிட்டார் இந்த மனுஷன், பாஸ்டர் நீங்கள் வாங்க, நான் உங்களை ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன், நான் அங்கே கூப்பிட்டு போனார். அங்கே அந்த வீட்டை குறித்து எல்லா அதுக்கு கெட்டது கெட போகிறது வரக்கூடியது எல்லாவற்றையும் சொல்லும்போது அப்போ தான் அவர் நம்புகிறாரு, எப்படி இந்த மனுஷன் இந்த வீடும் தெரியாது, இந்த வீட்டில் இத்தனை பேரும் தெரியாது, என்ன நிலைமைகளும் தெரியாது, எல்லாவற்றையும் சரியாக சொல்லிகிட்டே இருக்கிறாரு, எவ்வளோ விஷயத்த சொல்கிறாரு. அந்த வீட்டம்மா சொல்லிச்சு ஒரு ரகசியம், அற்புத விதமான ஒரு காரியத்தை சொல்லிச்சு. நாங்கள் ஆவிக்குரிய மனுஷன் சொல்லி நினச்சோம், பிறந்திருக்கிறோம் நினச்சோம். நான் சொன்னேன், அதில் அவங்க சொன்னாங்க ஆவிக்குரிய மனுஷனாக நாங்கள் கொஞ்சம் வளர்ந்துருக்கோம்னு நினச்சோம் நிறைய சத்தியத்தை கேட்டு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வளரவே இல்லைம்மா, அதை விடுங்க, இன்னும் பிறக்கவே இல்லையே, அப்புறம் இப்படி வளர்றது. ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது கைத்தட்டுறதும் ஜெபம்ன்றதல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது தேவனுக்கான பக்தி வைராக்கியம்.
அற்புதம் செய்கிறது செய்யாதது கூட அடுத்த கட்டம். தேவனுக்கான வைராக்கியம், பக்தி தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் அப்போ இதெல்லாம் சொல்லும்போது அப்போ தான் அவர் நம்புகிறாரு. என்ன மாதிரி இருக்குது, பக்கத்திலே இருந்து பார்க்கும்போது, சபையிலேருந்து பார்க்கும்போது கூட அவருக்கு தெரியல. ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து தீர்க்க தரிசனங்களை பேசும்போது நம்புகிறாரு, இது மெய்யாகவே இருக்குது, இந்த மனுஷன்ட்ட வேலை செய்யுது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக 100% பர்ஃபெக்டாக வேலை செய்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு 70-80% அவருக்கு வேலை செய்யுதுன்னு அவர் மறுநாள் எனக்கு ஃபோனை போட்டு சந்தோஷமாக பேசுகிறார். அத்தனை நாளும் பேசாத மனுஷன், 4 மாதமாக பேசாத மனுஷன் ஒரு வீட்டில் போய் நல்ல தீர்க்கதரிசனம் பேசின உடனே, அற்புதங்கள் நடந்த உடனே ஃபோனை போட்டு பாஸ்டர் இப்படிலாம் நடந்துச்சு பாஸ்டர் அப்படின்றார். அப்போ நான் சொல்கிறேன், இதை நம்பணும். இதை நம்பினா தான் வேலைக்கு ஆகும். நீங்களும் செய்ய முடியும். நீங்களும் கரெக்டாக ஓரளவு நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்பதை குறித்து சரியாக நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் அதை பார்க்க முடியும். அதுக்கு தான் ஒரு வசனத்தை சொல்கிறேன் நான். அப்போஸ்தலர் நடவடிக்கை 11வது வசனம் 17வது வசனம் சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அப்படின்றார். சொல்கிறார், அழகாக சொல்கிறார். இயேசு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறா, யாரெல்லாம் நல்லா நம்புறா, யாரெல்லாம் அவருக்காக வாழ போறா, யாரெல்லாம் அவருக்காக சாக போறா, யாரெல்லாம் அவரை பலமாக பிடிக்க போறாங்களோ அவங்களுக்கு நமக்குன்ற நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலமாக விசுவாசிச்சிருக்கிறோமே, நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சிருக்கிற நமக்கு தெய்வம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பிதாவாகிய தெய்வம் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அப்படின்ற வரத்தை கொடுத்துருக்கு. அனுக்கிரகம்னா கொடுக்கிறது, இங்கிலீஷில் கேவ்னு வருது, கொடுத்துருக்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிதாவாகிய தேவன் வரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்றார். அப்போ இங்க வசனம் சொல்லுது, யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு வரம் வேலை செய்யும். நிறைய இயேசு கிறிஸ்துவ வேலை செஞ்ச விசுவாசிச்சவங்களுக்கு வரம் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ அநேக பேர் வரத்தை விரும்பல. பவுல் நிறைய இடத்துல போதிக்கிறாரு, பேதுரு நிறைய இடத்துல போதிக்கிறாங்க. நிறைய சபையில வரம் வேலைவே செய்யல. 100 சபை இருந்துச்சுன்னா 99 சபையில வர வேலை செய்யல, 99 ஊழியக்காரங்கிட்ட வரம் வேலை செய்யல. வரம்னால என்ன தெரியல. வர சொல்லுவோம் பாருங்க, அநேக வரத்தை பற்றி அநேக வரம் பேசுறேன். அதுக்கு கீழே இருக்கு பாருங்க, அவர்களும் அந்த வரத்தையே அவர்களுக்கும் அந்த வரத்தை அனுக்கிரகம் பண்ணிருக்கும் போது சொல்றாரு, புறஜாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது, ஏற்றுக்கொண்ட புறஜாதிகள் விசுவாசிகளான பொழுது அந்த விசுவாசிகளுக்கும் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினான் இருக்குது. அப்போ முதல்ல ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் வரத்தை அனுக்கிரகம் பண்றாரு. பின்னாடி விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ளாத விசுவாசிகள் பின்பு ஏற்றுக்கொண்ட போதும் அவருக்கு வரத்தை அனுக்கிரகம் பண்ணினார் அப்படின்றது. அப்போ நல்லா தெரியுது, தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்றாரு, கொடுக்கிறார். இவனுக்கு என்னென்ன ஒரு நம்பிக்கை இல்லாம, முக்கியமாக சொல்லுவேன், இந்த வரங்களுக்கு மேல மனுஷனுக்கு நம்பிக்கை இல்லை. நான் சொல்லுவேன், வரத்தின் மேல ஒருவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவன் ஜெபத்தை கேட்கக்கூடாது. அப்புறம் அவன் ஜெபம் ஒன்று நடக்கவே செய்யாது. எல்லா இடத்துலையும் அறியாமையே பிரசங்கம் பண்றான். வரம் இல்லாம அற்புதம் நடக்கவே செய்யாது. நிறைய இடத்துல கை வச்சு ஜெபம் பண்றாங்க, அப்புறமா என்னெல்லாம் பண்றாங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. நெவர், ஒரு காலம் அது நடக்கவே செய்யாது. ஏன் அப்படின்னா ஜெபத்தினால் அது கூடாது, அது வரத்தினால மட்டும்தான் கூடும். அற்புதங்கிற வார்த்தை வரத்துக்கு சம்பந்தப்பட்டது, ஜெபத்துக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது. எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்றாங்க, வரம் இல்லை. நான் சொல்ல, வரம் இல்லாமல் ஜெபம் வேலை செய்யாது. வரத்தை நம்பல, ஜெபத்தை நம்புறாங்க. அட பாவியா, எப்படி வேலை செய்யும்? நான் சொல்றேன், ஜெபம் வரத்துல இருந்து எடுத்து கொடுக்கும். ஏன்ட வரம் இருக்குங்களா, ஏன்ட வரம் இருந்துச்சுன்னா இந்த வரத்தை என் ஓயாத ஜெபம் எனக்குள்ள இருக்க வரத்தில் இருந்து எனக்கு அற்புதங்களை உலகத்துக்கு எடுத்து கொடுக்கும். இப்படிதான் இது வேலை செய்யும். வரமே இல்லாமல் இருந்தா, ஏன்ட வரமே இல்லைன்னா நான் என்னதான் ஜெபம் பண்ண வேலை செய்யாது. புரிஞ்சுக்கிடுங்க. வரம் என் ஜெபம் என் இருதயத்தில் இருக்கிற வரத்தை எடுத்து அது வெளிப்படுத்தி காமிக்கிறது. இதுதான் ஜெபம் வேலை செய்யுது. ஆனா வரம் தான் முக்கியமா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றேன். அப்ப விசுவாசிக்கிற எல்லாரும் பெறலாம், எல்லாரும் கைகளை வைக்கலாம், அற்புதம் நடக்கும். எல்லாருமே வரத்தை பெற, எல்லாருமே எல்லாவற்றையும் செய்ய முடியும், எல்லாருக்கும் கிடைக்கும் இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற எல்லாருக்கும் வரம் கிடைக்கும். பாயிண்ட் என்னென்ன, தேவ சமூகத்தில் காத்திருங்க. உடனே படம் பக்கம் ஓடிடாதீங்க. ஊரில் பண்டிகை அப்படின்னு எந்திரிச்சு சாயந்தரம் ஓடிடாதீங்க. மாமியா கூப்பிடுறா, நம்மளை கல்யாணம், நீ இதுக்கு முன்னாடி உங்களை எல்லா இடத்துலையும் கூப்பிட்டுருப்பாங்க, நீங்கள் எல்லா இடத்துக்கும் போயிருப்பீங்க. இப்போ நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட பின்னாடி மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கை உங்களுக்கு கூப்பிடும்.
நம்ம அவங்களுக்கு காசு கொடுத்துருக்கிறோம், அவங்க நம்மளுக்கு காசு தந்திருக்கிறாங்க, இதெல்லாம் நினைக்கக்கூடாது. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டமோ அப்போவே நான் முன்னாடி செய்த பழசையெல்லாம் விட்டுட்டோன்னு அர்த்தம். ரட்சிப்புற என்ன அர்த்தம் அப்படின்னா, இனி உலகத்துக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் நிறைய பேருக்கு மொய் கொடுத்துருக்கலாம், நிறைய பேருக்கு மொய் தந்திருக்கலாம், இனி அது கட்டாப் ஆயிடுச்சு. இனி ரட்சிப்புனால இந்த பாவத்தை வெட்டி விட்டாச்சு, உலகத்தை வெட்டி விட்டாச்சு. இனி நம்மளுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்போ நம்மளுடைய சம்பந்தம் என்னது? நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பது என்ன அர்த்தம்னா, தேவனோடு கூட நம்ம ஐக்கியமாக்கிட்டோம். இனி உலகத்தை வெட்டி விட்ட மனுஷன் தேவனோட காத்து இருக்கும்போது, செபிக்கும் போது, இனி உலகம் எனக்கு தேவையில்லை, கர்த்தர் தான் எனக்கு தேவை, இனி அவர் தான் எனக்கு முக்கியம், நான் அவருக்காக தான் வாழ போகிறேங்கிற மன உறுதியோடு ஒரு கர்த்தர்கிட்ட இருக்கிற எல்லா மனுஷனும் வரத்தை பெறுகிறான். அவன் அற்புதங்களை அவனுக்கு கர்த்தர் செய்கிறார். அவனால் செய்ய முடியாட்டியும் கூட. இன்னொன்று சொல்கிறேன், வரத்தை நீங்கள் பெற்றுக்கிட்டீங்கன்னா அந்த வரத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் பெற்ற வரம் உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ இதை ஜெபம் வேலை செய்யாது. நீங்கள் வரம் பெற்றுட்டீங்கன்னா அந்த பெற்ற வரம் உங்களுக்குள்ளே இருந்தால் பிசாசு உங்களை பார்த்து பயப்படும், உங்களை பார்த்து பயப்படும். நீங்கள் ஜெபிக்காண்டாம், அந்த வரமே உங்களுக்கு வேலை செய்யும். வரம் இதெல்லாம் அந்த வரத்தை குறித்து ரொம்ப வாரம் பேசுவேன். அப்போ இதெல்லாம் பற்றி பேசுகிறோம். சரி, முக்கியமான விஷயம் என்னது? வரத்தை பெறுவதற்கு காத்து இருக்கும், தேவ சமூகத்தில் இருக்கணும், கண் விழிச்சு இருக்கணும். அந்த புத்தி மைண்டில் எல்லாம் நம்ம காத்து இருக்கும்போது நான் படிக்கிற விஷயம், கேட்குற விஷயம் எல்லாம் புரியணும். இதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு எது முக்கியம் நல்லா கேட்டுருக்கு. நம்ம எல்லாம் இருக்கிறோம் இல்லையா? நீங்கள் சபையை விட்டு போய் பாருங்க. நான் சில பேர்ட்ட கேட்பேன், சபையை விட்டு போன பின்னாடி எப்படி இருந்துச்சு பாஸ்டர்? நம்ம சபைன்னா பிரசங்கம் யாரும் அடிச்சுக்க முடியாது, சூப்பராக இருக்கு. டிரைவர்லாம் சொல்லுவார், நான்லாம் ரசிக்கப்படவே கூடாது பாஸ்டர். எதுக்கு? உலகத்தில் பெரிய பேய் என்ன பேய்னா லேகியோனா, அதுக்கு மேலே நான் அப்படிம்பார். நான் தான் பெரிய பேயே, நானே ரசிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன்னு எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கத்தான் செய்து நான் இல்லாட்ட பேசுகிறேன். என்ன கேட்டிருக்கு சொல்கிறாரு, யாரா இருந்தால் சார் தான் நம்ம சபையில் வந்து 2 வாரம் பிரசங்கம் கேட்டான் இருந்துருவா போல. ஏன்னா பிரசங்கத்தை அடிச்சுக்கிடுறதுக்கு இந்த உலகத்தில் ஆளே கிடையாது. ஏன் கேட்டதுக்கு சொல்கிறாரு, இது ட்ரூத், இதுதான் உண்மை அப்படின்றத சொல்கிறார். மக்களை மேல் பூச்சா பூசாமல் கடினமாக சொல்கிறீங்க, உண்மையாட்டு சொல்கிறீங்க, இது சூப்பர் அப்படின்றார். அப்போ எனக்கு தெரியுது, கேட்குற மனுஷனுக்கு சத்தியம் உள்ள வேலை செய்யணும். நம்ம கேட்குறோம் பாருங்க, கேட்டது மூளையில் தங்கி அது நம்முடைய இருதயத்துக்கும் மூளையத்துக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்து, இருதயமும் மூளையும் நாம் வாசித்த வசனத்தையோ கேட்ட சத்தியத்தையோ அது மறுபடி வந்து அது அசை போடுறதுனால, அது தியானிக்கிறதுனால, அந்த ஆற்றல் உங்களுக்குள்ள வேலை செய்யறதுனால நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஏறி போக முடியும். கேட்டதை விட்டுட்டோம் வைங்களேன், ஒன்றும் வேலை செய்யாது. அதனால தான் நான் எப்பவுமே ஒரு பிரசங்கத்தை எடுக்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு முடிச்சுட்டோம் வைங்களேன், திங்கக்கிழமை ஒரு பிரசங்கம் எடுக்கிறேன். அந்த பிரசங்கத்தை மறுபடி செவ்வாய்க்கிழமை அதே பிரசங்கத்தை தான் நான் மைண்டில் போட்டு எடுத்துகிட்டு இருப்பேன். அப்புறமா புதன்கிழமை அதே பிரசங்கத்தை தான் சொல்லிட்டு இருப்பேன் மைண்டுக்குள்ள. அப்புறமா வேளன் வெள்ளி சனி வரைக்கும் நைட்டு வரைக்கும் இதே தான் சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா அது பல முறை சொல்லி பார்த்தா தான் என் மூளைக்கும் இருதயத்துக்கும் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏமேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நாம் காத்து இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு, தேவ சமூகத்தில் ரொம்ப நேரம் கொடுத்து காத்து இருக்கும்போது வசனங்கள் எல்லாம் நம்முடைய மூளைக்கு நம்மளை நிறைய விஷயத்தை நம்ப பண்ணுகிறது. இப்போ நம்ப பண்ண நீங்கள் இப்போ 1 மணி நேரம் கேட்டு போறீங்க, உங்களுக்கு நம்பிக்கை வராது. சரி, சபைக்கு போனோம், கடவுள் தருவாரு இல்லை தர மாட்டாரு அப்படின்ற ஒரு ஃபீல்ல போயிடும். ஆனால் தேவ சமூகத்தில் மொத்தமாக காத்து இருக்கும்போது அநேக நம்பிக்கைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிதான், அது சரிதான், அதை நம்ப முடியாது. நம்ப முடியாதவைகளையும் நம்பிக்கைக்கு ஏது இல்லாதவைகளையும் பொறுமையோடு ஒரு காத்து இருந்து அவன் ஆபிரகாம் நம்பினான் இருக்குது. பொறுமையோடு ஒரு காத்து இருந்தீங்கன்னா நம்பிக்கைக்கு ஏது இல்லாத விஷயத்தை நம்பும், நம்ம மூளை நம்பும். ஏன் நம்பும்? நம்ம மூளை நிறைய விஷயத்தை நம்பல, வசனத்தை நம்புறேன்னா நம்ம நிறைய விஷயத்தை நம்பக்கூடாத விஷயத்தை கேட்டு பார்த்து வளர்ந்ததுனால இப்போ நம்பிக்கைக்கு ஏதுவான விஷயங்களையும் நாம் பழக்கப்பட்ட நம்பிக்கை இல்லாமைக்குள்ளாக வைக்குது. அப்போ ஒரு விஷயத்தை நம்பிக்கைக்கு ஏதுவான விஷயத்தை நம்பணும் அப்படின்னா தேவ சமூகத்தில் காத்திருந்து மறுபடியாய் அதை தியானிச்சு அனலைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்பிக்கை வந்துடுது. அதான் காத்திருப்பு ரொம்ப முக்கியம். சரி, காத்திருப்பை பற்றி 2 விஷயத்தை சொல்றேன் நான் இல்லையா? ஏசாயாவின் புஸ்தகம் காத்திருப்பதை பற்றி ஒரு விஷயத்தோடு கூட ஒப்பிட்டு பேசுறார். காத்து இருப்பனுடைய பலமும் இல்லைன வீடு சந்திக்கவும் வீடாய் ஜெபம் பண்ண போற வாலிபர்களையும் இளைஞர்களையும் ஒப்பிட்டு பேசுறார். ஒரு மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான் சபையில். இன்னொரு ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணுறான்னா வீடாக போவான். காலையிலே எந்திரிச்ச உடனே வீடாக போவான். இப்போ அதுக்குள்ளே வசனத்தை திருப்புவோம். ஏசாயா 40 இதுதானே அங்கே இருக்கு கேட்டிங்கன்னா இதுதான் அங்கே இருக்குது. அதை நான் உங்களுக்கு விவரித்து சொல்கிறேன்.
இளைஞர்கள் 30 இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். இளைஞர் என்ன செய்கிறான்? காலையிலேயே முழிச்ச உடனே ஏதோ ஒரு வீடு சந்திக்க ஓடி போகிறான். சிஸ்டர் வீட்டுக்கு போகணும், சிஸ்டர் வீட்டில் ஜோம் பண்ணி சிஸ்டர் ஒரு ஆறுதலை சொல்லணும். ஆமென். சிஸ்டர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஓடி போகணும், எதையாவது அவங்களுக்கு ஒரு விபத்தை பண்ணி குடும்பத்தை ஒரு ஆறுதல் படுத்தணும். இளைஞன் ஓடி போகிறான். வாலிபன் என்ன பண்ணுறான்? வாலிபரும் நடந்து போகிறான். போய் எப்படியாவது போய் அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் கூட நடந்து போகிறான். இப்போ என்ன பண்ணுறான்? இவன் ஓடியும் நடந்தும் போய் 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 சோர்ந்து போயிடுறான். நிறைய பேர் ஊழியக்காரங்க சோர்ந்தே போயிட்டாங்க ஊழியம் செஞ்சு. நிறைய ஊழியக்காரங்க கெட்டு போயிட்டான். சாப்பாடுக்கு வழி இல்லை, ஒரு சபை கட்ட முடியல. ஒரு ஊழியக்காரன் உலகம் முழுவதும் ஓடி ஓடி கண்ட இடத்தெல்லாம் ஓடி ஓடி. ஒரு ஊழியக்காரர், எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர் வாலிபர் தான். அவர் ராஜேஷ் பாஸ்டர் கூட படித்தவர். அவர் எங்கேயோ இருந்தார் பாருங்க. அவர் இங்கே ஒருத்தன் ஊழியம் தொடங்குறான்னு, இவனே ஊழியக்காரன் கிடையாது, இவன் ஊழியம் தொடங்குறான்னு அங்கேருந்து இங்கே ஓடி வந்தான். உபவாசம் போட்டு ஜெபம், கிட்னி ஃபெயிலியரில் செத்து போயிட்டான். இப்போ போன மாதம் தான் அடக்கம். இன்னொரு ஊழியக்காரன் இருக்கிறான், நம்ம சபைக்கு அடிக்கடி வருவார். அந்த ஊழியக்காரன் சொன்னார், வீடு வீடாக ட்ராக்ஸ் கொடுக்க போனேன் பாஸ்டர். போன வாரம் சாட்சி அவருக்கு திருக்க சொன்னேன், நீங்கள் ஊழியத்தை தண்ணியில் போட்டு தேடிட்டு இருக்கிறீரு. நானாக இருந்தால் தண்ணிக்குள்ளே ஒரு பொருள் கிடந்துன்னா சாடி நீச்சலை கற்றுக்கொண்டு நான் சாடி உள்ள குளத்துக்குள்ளே இருக்கிற பொருளை எடுப்பேன். நீங்களும் கண்ணாடி போட்டு தேடுறீரு, பொருள் கடக்கா இல்லை, எனக்கு உழுந்தது தெரியும், ஆனால் எங்கே கிடக்கும் தேடுறீரு. நானும் உள்ள சாடி எடுப்பேன்னு. அப்புறமா சொன்ன பார்த்து கண்டுபிடிச்சிட்டிங்க. என்னாச்சு? எல்லா வீட்டிலுமே ட்ராக்ஸ் கொடுத்தேன். அது ஒரு கொடூரமான இந்து ஊரில் போய் ட்ராக்ஸ் கொடுத்தேன். அவனெல்லாம் மொத்தமாக போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டான். என்னை போலீஸ்காரன் உள்ளே கொண்டு போட்டான். அதான் சொல்லுது, வாலிபர்களும் இளைஞர்களும் நடந்தாலும் ஓடினாலும் சோர்வடைவாங்க. எந்த ஊழியக்காரனும் சரிதான், தேவ சமூகத்தில் இல்லாத ஒரு ஊழியக்காரனை நம்பக்கூடாது. பாவத்தை பற்றி பேசலை. பாவம் எல்லாட்டும், பாவம் உலகம்தான், பாவம் எல்லாட்டும் இருக்கும். ஆனால் அதை ஜெயிப்பதற்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். பாவம் ஒன்று வேலை செய்து, இல்லாமல் ஒன்று வேலை செய்து, ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி தேவ சமூகத்தில் இருந்தால் மட்டும் தப்பிக்க முடியும். ஆனால் தேவ சமூகத்தில் இல்லாமல் இருக்கணும். ஓடுறான், சோர்ந்து போயிடுறான்றார். இது அப்படிதான் விளக்குது. தேவனுடைய ஊழியக்காரன் அங்கங்கே ஓடுறவன் கெட்டு போயிடுவான்றது. ஏன்னா சோர்ந்து போயிட்டான். நிறைய பேர்லாம் சொந்த, நிறைய ஊழியக்காரருக்கு நான் முதல்ல காசு அனுப்புனேன். அப்புறமா நாளுக்கு நாள் காசை கூட்டி கேட்டாங்க, பாஸ்டர் கூட ஒரு 500 ரூபா கூட்டி தரக்கூடாதா, கூட ஒரு 2000 கூட்டி தரக்கூடாதா. நானும் என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி கொடுத்து பார்த்தா அவங்க நினச்ச மாதிரி என்னால் செய்ய முடியல. நிறைய பேரும் கோபம். நான் இனி பாஸ்டர் கூட பேச மாட்டேன். ஏதோ எனக்கு அவங்க சம்பாதிச்சு தந்த மாதிரியே என் மேலே கோபப்படுவாப்புல. என்ன இன்னும் கொடுக்கலன்றதுக்காக நான் சொல்கிறேன், நான் உனக்கு காசை அனுப்பி தர்றதை பார்க்கிலும், என்னால் முடிஞ்ச உனக்கு காசை அனுப்பி தர்றதை பார்க்கிலும் அருமையான சத்தியத்தை சொல்கிறேன், தேவ சமூகத்தில் காத்துரு. கண்டிப்பாக உன் ஊழியம் கட்டப்படும். கண்டிப்பாக அற்புதங்கள் நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் பசியும் பட்டினிலும் பஞ்சத்திலும் ஆத்மாவை உடைக்கி தேவ சமூகத்தில் இருந்தால் உங்களுக்கு வேண்டி கர்த்தர் செய்கிறத எங்கே இருந்தாலும் கொண்டு வருவார். ஆனால் அதை செய்கிறதுக்கு மனுஷனுக்கு மனசு இல்லை. நம்ம என்ன எவ்வளோ தூரம் கொடுக்க முடியும்? நான் ஒரு ஊழியக்காரன், என்னை நம்பி 100 பேர் வராங்க, அங்கே இங்கேயும் போயிட்டுருக்கிறாங்க, புதிய வாகனங்கள் எடுக்கிறாங்க, புதிய கட்டுமுறை எடுக்கிறான், புதிய கடை எடுக்கிறான், என்ன புதுசாக படிக்கிறான். என்னால் முடிஞ்ச அளவு ஒரு ஆளுக்கு 10,000 20,000 ஓரளவு உதவி செய்ய முடியும். எல்லாருக்கும் நான் உதவி செய்கிறேன். எந்த அளவு தான் என்னால் தாக்கு பிடிச்சி செய்ய முடியும். அந்த அளவு வருமானம் வந்தால் செய்யலாம். 1 கோடி வந்துருந்தால் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒன்று செய்ய கொடுக்கலாம். முடிஞ்ச அளவு உதவி செய்யணும். ஆனால் அந்த உதவியை பார்க்கிலும் அற்புத விதமான ஒரு காரியத்தை சொல்கிறேன் நான். நீங்கள் தேவ சமூகத்தில் நானே கர்த்தர் என்று அமர்ந்திருங்கள்னு ஒரு வார்த்தை இருக்குது. அவரே கர்த்தர், அவரை விடுவிக்கிறன்னு அமர்ந்து இருக்கணும். அதான் முதல்ல இதை காட்டுறேன். ஓடுற யாவரும் விழுந்து போவான், எந்த மனுஷனும் விழுந்து போவான். அப்படி சொல்லிட்டு சொல்றார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ 31 வருவாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து சொல்றாரு. வாலிபன் சோர்ந்து போயிடுவான், இளைஞன் சோர்ந்து போயிடுவான், வாலிபன் சோர்ந்து போயிடுவான், இடருவான், கீழே விழுந்துருவான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைந்து, இவன் மட்டும்தான் பலன் அடைய முடியுது என்றார். யாரும் பலன் அடைய முடியாது. நிறைய பேர் ஜெபத்தை வச்சிருக்கிறாங்க. ஏங்க எல்லா சபையிலுமே இந்த ஜெபக்குழுன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. இதான் ஜெபக்குழுன்னு நினைக்கிறாங்க. எல்லா சபையிலும் ஜெபக்குழு இருக்கிற ஒரு சபைக்கு கண்டிப்பாக ஒரு 25 பேராக ஜெபிக்கிற ஆளை வச்சுருப்பாங்க. வீடு சந்திக்க அவங்கள வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வரணும், எங்களுக்கு கொஞ்சம் பாரமாக இருக்குது, வருவான். அவனே அங்கே சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்கிறான். 2000 ரூபா சம்பளம் தான் அவனுக்கு.
அவன் பாரத்தை போக்குறதுக்கே பல பேருக்கு கஷ்டம். அவன் வந்து உங்கள் பாரத்தை தூக்குறதுங்கிறது இடிமாடுக்கு பிறந்த தடிமாடு மாதிரி தூக்க முடியாது. அவனுக்கே பிரச்சனை. இந்த 2000 ரூபா 5000 சம்பளத்தில் நிறைய பேர் கிடக்கிறாங்க. இந்த ஊழியங்காரங்க உங்களுக்கு தெரியுமா? 10,000 ரூபா கொடுத்தா கணவன் மனைவியாட்டு அங்கேயே கிடக்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பார்த்து உங்கள் பிரசங்க நல்லா இருக்குது, எப்படி பார்த்து நாங்கள் இந்த ஜெயிக்கிறது கொள்றதுன்னா, நான் சொல்லி முதல்ல அந்த வேலையை விடு. இந்த ஊழியத்துக்கு கீழே போயிருந்து ஜெபம் பண்ண போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறதெல்லாம் அதில் விட்டுட்டு உன் பாட்டுக்கு தேவ சமூகத்தில் இருந்து காத்துரு. ஒன்று சாவு, இல்லைன்னா ஒன்று கர்த்தர் அங்கே ஏதோ ஒன்று தருவார், அதை வச்சு வாழ். நீ ரெண்டும் கட்டானா இருக்காது. நிறைய பேர் இருக்க என் பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர் அப்படி தங்கி இருந்துட்டான். சூமு ஹீமு வீடு சந்திக்க போகிறதெல்லாம் கிடையாது, அப்படியே இருந்துட்டான். எனக்கு ஃபோன் வரும், இப்படி இருக்கும் பாஸ்டர் அப்படி இருக்கும் பாஸ்டர்னு சொல்கிறேன். நான் சொன்னேன் அது கரெக்ட். நானே இன்னும் பலன் அடையலை, நானே இன்னும் தேவ சமுத்திரம் காத்திருக்கல, நானே பலன் அடையலை. நான் அப்புறமா எங்கே ஓடுறது? நான் பலம் இல்லாமல் ஓடணும்னா எங்கே இடறி தான் விழுவேன். அதான் சொல்லு, வாலிபன் பலன் இல்லாமல் ஓடினா இடறி விழுவான், இளைஞன் பலன் இல்லாமல் ஓடினா இடறி விழுவான், பலன் இல்லாமல் ஓடினா சோர்ந்து போவான். இவர் சொல்ல பலனை தேவனுக்கு காத்திருக்கிற மனுஷன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ யாரா இருக்கட்டும், வயசு மூப்பமா இருக்கட்டும், வயசு சின்ன பையனா இருக்கட்டும், எந்த மனுஷனா இருக்கட்டும், எவ்வளவு வயது முதிர்ந்தவனா இருக்கட்டும், தெரிந்தவனா இருக்கட்டும், தேவ சமூகத்தில் காத்திருந்தா கண்டிப்பா நான் சொல்லுவேன் அவன் பலன் அடைவான். அந்த பலன் அடைவான் என்ன சொல்ல? பவரை சொல்லுது. பவர் கர்த்தரிடத்தில் காத்திருக்கிற பலன் அடைவான், கர்த்தருடைய பலனை அவன் அடைவான். அடைந்து அவன் கழுகளை போல சேட்டைகள் அடித்து எழும்புவார்கள். ஒரு ஆளை சொல்லல, ஏகப்பட்ட பேர் சொல்றார் எழும்புவார்கள். கழுகளை போல அப்படின்னு என்ன? கழுகு தான் எல்லாவற்றுக்கும் மேலான இடத்துக்கு போயிருதுன்றாரு. அப்படி போல அது காத்திருக்கிற மனுஷன் நம்பர் 1 இடத்துக்கு, நம்பர் 1 உயரத்துக்கு அவன் ஏறி போயிடுவான். டாப்பு டாப்புன்னு அடிச்சு போவான். அது என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவன். இன்னைக்கு ஒரு ரகசியத்தை கேளுங்களேன். இந்த காக்காரிக்கு பாருங்க, இது கழுகு மேலே பறக்கிறத பார்த்துட்டு போமா. நானும் கருப்பாக தான் இருக்கிறேன், ஒன்னே மாதிரி தான் எனக்கு வாய் கிட்டத்தட்ட இருக்குது, என்ன கொஞ்சம் உருவத்தில் பெருசாக இருக்கேன், நான் கொஞ்சம் உருவத்தில் சின்னதாக இருக்கிறேன், அதனால நானும் உன் கூட பறக்க முடியும் அப்படின்னு கழுகு போகிற தூரத்துக்கு வேகத்துக்கு காக்காவும் வருவான் பாருங்க. அப்படி ஒரு கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. கழுகு போன மாதிரி காக்கா போச்சு, சூரியனுடைய வெப்பத்தில் கரிஞ்சி கீழே விழுந்துச்சு அப்படின்னு ஒரு கதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி காத்திருக்கிறவன் அவன் போகிற உயரத்துக்கு அதனுடைய சாயல் இருக்கிற எதுவுமே போகாது. எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். யார் டாப்புக்கு போவா அப்படின்னா காத்திருக்கிற மனுஷன் தான். ஏன்? அவன் மட்டும் தான் பலன் அடைகிறான், மிச்சம் எல்லாம் சோர்ந்து போகிறான். சோர்ந்து போகிறவன் கீழே விழுந்துருவான், பலன் அடைகிறவன் மேலே போவான். இதில் ஒரு ரகசியத்தை சொல்கிறாரு. கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷனுக்கு யாரும் ஐடியா சொல்லாண்டான் சொல்கிறாரு, அடித்து அவன் போவான். நான் சொல்லுவேன், நம்ம சபையில் வந்து இருந்து சத்தியம் கேட்டா, பாஸ்டர் எனக்கு துபாய்க்கு ஏதோ ஒரு விசா பார்க்கக்கூடாதா, வேலைக்கு ஏதோ விசா பார்க்கக்கூடாதா, கேட்க மாட்டான். ஏன்னா அவனே ட்ரை பண்ணுவான். இங்கே பண்ணுற உபதேசம் என்னதுன்னா, கர்த்தர் தருவாருங்கிறது கிடையாது, நீ கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொள்வாய், நீ பெறுவ. கர்த்தர் தருவாருங்கிறது சோர்வு. ஐயோ அவர் என்னைக்கு தருவார், நீ பெறுவாய்ங்கிறது அவனே அடிச்சு அவனே மேலே போவான். இங்கே பிரசங்கம் எப்படி? அவனே முயற்சி பண்ணி, அவனே ஓடி, அவனே நின்று, அவனே தேவ சமூகத்தில் நின்று, அவனே எல்லாவற்றையும் கண்டு கொண்டு தான் சாதிப்பதற்கு ஏதுமான எல்லாவற்றையும் தன்னை சரிப்படுத்தி கொண்டு அவனே அடித்து 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 எல்லாவற்றுக்கும் மேலே போயிடுவான். இங்கே வந்து கேட்கும்போது அந்த ஒரு உணர்வு உள்ள கொடுக்கப்படும். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்த வசனங்கள் எல்லாம் எனக்கு பலனை தந்து, ஆவியை வாங்கி தந்து, அந்த நாலேஜை வாங்கி தந்து, அறிவை வாங்கி தந்து, புத்தியை வாங்கி தந்து, வேலை செய்யும் ஆற்றலை வாங்கி தந்து, யாரோட பழகணும், யாரோட பழகக்கூடாது, எப்படி போனால் சக்சஸ் கிடைக்கும், எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் இருந்து வேத வசனமானது எனக்கு வாங்கி தந்து என்னை பலனடைய செய்து, என்னை சோர்ந்து போகக்கூடாதபடி, இடறி விழக்கூடாதபடிக்கு இல்லையா, நான் என்னை தெய்வம் மேலே எடுத்துக்கொண்டு போய்விடுகிறது. எல்லா சபையிலும் சொல்றது தான், ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. நான் அதை சொல்லவே மாட்டேன். ஒரு காலம் எல்லாரும் தேவ சமூகத்தில் காத்திருங்கள். எல்லாரும் அதில் காலையில் முடிக்கிறீங்களா? சில பேர் விடிய காலம் எழுந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம். நோ, எந்திங்க, பைபிள் எடுங்க, தண்ணி கொஞ்சம் எடுத்துடுங்க, எனக்கு தொண்டை வறண்டு போகும். சாப்பாடு இருந்தால் எதாவது சாப்பாடு, வேலைக்கு போகிற இடத்துல வேலைக்கு போங்க, சும்மா இருக்கிற நேரத்தில் அதிலே அமர்ந்துருங்க. காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா? வீட்டில் வேலை இல்லையா, கணவன் இல்லையா, பிள்ளை இல்லையா, மதியம் 1, 2, 3, 4 இல்லைன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அதை அதிலேயே வாசித்து, அதிலே தியானித்து, அதையே பாடி, அதிலே இருந்துட்டு வாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு அற்புதம் கர்த்தர் செய்வார்.
நம்பிக்கை இல்லை பாருங்கள். எல்லாரும் சொல்லிட்டாங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி எல்லாரும் தான் சாப்பாட்டுக்கு வழியிலாம் பிச்சை எடுக்கிறான். சில ஊழியக்காரங்க மட்டும் தான் நல்லா இருக்கிறாங்க. 10 ஊழியக்காரன் நல்லா இருக்கிறான். 10 லட்சம் ஊழியக்காரன் சாப்பாடு வழியில் இல்லாமல் இருக்கிறான். அத்தனை பேர் ஜெபம் பண்ணவன். இந்த 10 ஊழியக்காரன் ஏன் நல்லா இருக்கிறான் அப்படின்னா, அவன் ஜெபம் பண்ணாதனால இல்லை, வர்ற ஆத்துமாக்களுக்கு தேவ சமூகத்திலிருந்து சரியான ஆகாரத்தை எடுத்து பரிமாறுகிறான். அது அவங்களுக்கு விடுதலைகளையும் குளிர்ச்சியும் கொடுக்கறதுனால இவன் நல்லா இருக்கிறான். அவன் ஜெபம் பண்ணனால இல்லை, அவன் சொல்கிறான் அப்படி நான் ஜெபம் பண்ணுங்க சொல்கிறான். அவன் ஜெபம் பண்ணனாலவே நல்லா கிடையாது. அவன் பார்த்து பிரசங்கத்தை ஜனங்களுக்கு பண்ணும்படிக்க தேவனோட ஐக்கியமாக இருக்கிறான். அதை எப்படி சொல்லணும் அவனுக்கு தெரியல. அதனால நிறைய ஊழியக்காரங்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு மற்ற நேரத்தெல்லாம் பாவத்தில் தான் செய்ய போகிறீங்க. பொறாமை, சண்டை, இருமாப்பு தான் உங்களோட வரப்போகுது. நீங்கள் காத்திருங்கள். எல்லாம் அடைந்து தேவனுக்குள்ளாய் நின்று நீங்கள் பலனடைந்து அப்புறமும் உங்களை ஒருவனும் கீழே இழுத்து போடக்கூடாதபடிக்கு உயரத்துக்கு உங்களை நீங்கள் காத்திருக்கும்போது போயிடுவீங்க. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஊழியக்காரன், லேவியன், ஆசாரியன் இல்லையா, இவங்க எல்லாமே எழுக்கிறாங்க பாருங்க. இவங்க எல்லாருமே இடறி விழுவாங்கன்றது. காலை தோறும் வீடு சந்திப்பு, மாலை தோறும் வீடு சந்திப்பு, மாத சந்திப்பு, விசுவாசி கூடுகை, விசுவாசி வீட்டில் கூடுகை, இது எல்லாரும் இடருவாங்கன்றார். ஏன்னா அவன் காத்திருக்க மாட்டேன்றான். காத்திருக்கிற மட்டும்தான் சொல்லுது. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போவார். யாரு? காத்திருக்கிற மனுஷன், தேவனோடு இருக்கிறானே, அவன் எவ்வளோ தூரம் ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டான். ஏன்னா ரீசார்ஜ் மாதிரி இது. தேவ சமூகத்தில் காத்திருக்காம பாருங்க. ஒரு 2-3 மணி நேரம், ஒரு 5 மணி நேரம் இருக்கிறவங்க, நான் இருக்கிற பற்றி சொல்லக்கூடாது, நீ ஒரு 5 மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்க. என்னை போல் ஆகுங்கன்னா உங்களால் விட முடியாது. நான் ஒரு 10 மணி நேரம் இருக்கிறவங்களாம் தேவ சமூகத்தில் ஒரு நாளைக்கு. நீங்கள் ஒரு 3 மணி நேரம் இருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் 3 மணி நேரம் இருக்கிறீங்க பாருங்கள். இந்த 3 மணி நேரத்தில் என்ன வரும்னு உங்களுக்கு ரீசார்ஜ். நீங்கள் ஓடி அலைந்து நடந்து இளைப்படைந்துட்டு இருப்பீங்களே, அப்படி ஓடி அலைந்து இளைப்படைஞ்சு போயிருக்கிறீங்களே, இளைப்பு அடைந்து போயிருக்கிற நீங்கள் இப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்க இல்லையா? இப்போ காத்து இருக்கும்போது என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு ரீசார்ஜ் தான் இது. மறுபடியும் நீங்கள் இழந்து போன பலத்தை, நீங்கள் நடந்து சோர்ந்து போன அந்த பலத்தை இது என்ன செய்யுதுன்னா மறுபடியும் உங்களுக்கு கூட்டி தருது. இதை நீங்கள் புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்ல காத்திருப்பேன் என்னதுன்னா அதான் உங்களை உங்களுக்கு மறுபடியும் உண்டாக்கி தருகிறது. இப்போ நீங்கள் உலகத்தில் இருக்கிறீங்க, 1 மணி நேரம் இங்கே சத்தியம் கேட்க இல்லை நான் ஆராதனைக்கு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 1 மணி நேரம் பாடும்போது நான் நல்ல வசனத்தை, அற்புத வசனத்தை சொல்லும்போது ஒரு என்கரேஜ் வந்துடுது. அப்புறம் பிரசங்கத்தை கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் வந்துடுது. தீர்க்கதரிசனத்தை கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் வந்துடுது. அப்போது ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன வந்ததுன்னா, என் சோர்வுலேருந்து ஒரு பலன். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என்னை நடத்துவார். கண்டிப்பாக என் குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று நடந்தே ஆகும். தேவன் நிச்சயமாக கைவிட மாட்டார்னு இங்கேருந்து நான் பேசும்போது 2-2.5 மணி நேரத்தில் சோர்ந்து வந்திருக்கிற நீங்கள் முதல்ல காலையில் வரும்போது சோர்ந்து வரீங்க. நான் பாடும்போதில் உங்கள் மூஞ்சை பார்ப்பேன் பாருங்க, அழுவுன தேங்காய் மாதிரி இருக்கும். ஒரு பாடல் முடிஞ்ச உடனே கொஞ்சம் நல்ல பூசணிக்க மாதிரி கொஞ்சம் பொழுன்னு வந்துருக்கும். சபை முடிஞ்சு போகும்போது பிரசங்கத்தை கேட்டு தீர்க்கதரிசனம் சொல்லி முடிஞ்சு போகும்போது குதிரை மாதிரி ஓடுவாங்க. இந்த 3 மணி நேரத்தில் இப்படி ஒரு மாற்றம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து பாடி சத்தியத்தை கேட்கறதுனால சோர்ந்து இருக்கிற இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை 3 மணி நேரத்துக்கு ஒரு பலத்தை கொடுத்துரு, பூஸ்டியை கொடுத்துருது. கெட்டு போயிடும் நினச்சேன், நான் சோர்ந்து போயிடும் நினச்சேன், கண்டிப்பாக நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருதயத்தில் வந்த உடனே இப்போ இடறி விழுறது, சோர்ந்து போகிறதுன்னு என்னென்ன தேவனை விட்டு போகிறது தான். இனி என்ன செய்யுது? 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்தோன்னே இனி நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் இனி பின்னிட்டுக்கு திரும்ப போக மாட்டேன், நான் இனி கண்ட இடத்துக்கு போக மாட்டேன்னு ஒரு புத்துணர்ச்சி என் இடரலையும் என் சோர்வையும் தூக்கி கட்டுகிறது. இதுதான் காத்திருப்பதுடைய ஸ்பெஷல். 3 மணி நேரத்துக்கு இப்படி நான் இருந்தால், நீங்கள் தேவ சமூகத்தில் 5 மணி நேரம் 10 மணி நேரம் தேவனோட காத்திருந்தா, நான் சொல்லுவேன் நீங்கள் இடறியே போகக்கூடாதபடிக்கு உயர்ந்தே நிற்கும்படிக்காய் தேவன் பலத்தை தருவார். ஆமென். நான் தேவன்ட ஒன்றுக்கு அழுவுங்க. நீங்களாம் எதுக்கு அழுவீங்கன்னு தெரியும். நீங்களாம் எதுக்கு அழுவீங்க அப்படின்னா, ஒரு வேலை கிடைக்கிறேன்னு அழுவீங்க, இல்லைன்னா போட்டு வச்சுருக்கீங்க போட்டில் தொழில் இல்லைன்னு அழுவீங்க, கடை வச்சிருக்கிறவன் கடையில் ஆள் வரலன்னு அழுகுறான். ஒரு டாக்டர் ஃபோனை போட்டு என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுங்க, நிறைய பேர்
என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், யார் எங்கே இடித்து செத்தாலும் பரவாயில்லையா, அதெல்லாம் பற்றி கவலை கிடையாது. மரம் முட்டிக்கிட்டாலும் கணவன் வெட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, என் ஆஸ்பத்திரி தான் வரணும்ன்றார். எந்த நாளும் போனாலும் ஆள் வரணும். எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கவலை. மாற ஒவ்வொரு கவலை வச்சுட்டு இருக்கிறான். நானும் ஒரு கவலைப்படுவேன். நான் என்ன தெரியுமா கவலைப்படுவேன்? காசு இல்லைன்னு சொல்லி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் என்னால் வளர்ந்துட்டேன். எனக்கு இனி என்னால் நிற்க முடியும் தெரியும், பறக்க முடியும் தெரியும். நின்றுட்டேன், இனி பறக்க முடியும் தெரியும். நான் ஒன்றுக்கு தான் கவலைப்படுவேன், என் நேரங்கள் எல்லாவற்றையும் விருதாக்குறேனேங்கிற ஒரு கவலை மட்டும்தான். வேறு எதுக்குமே கவலைப்பட மாட்டேன். அப்படி தான் நான் கவலைப்பட்டு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். அப்புறமா 21 மணி நேரத்தை வேஸ்ட் ஆக்குறோமே, பாவத்துக்கு கொடுக்குறோமேன்னு 3 மணி நேரத்தை 5 மணி நேரம் ஜெபம் ஆக்குனேன். அந்த கவலை வந்து என் இருதயத்தை போட்டு ஒடுக்குச்சு. 5 மணி நேரம் ஜெபம் பண்ண நான் இப்போ மறுபடியும் ஒரு கவலை, 19 மணி நேரத்தை வேஸ்ட்டாக போக்குறோமே. மனுஷன்கிட்ட போய் கேட்டால் ஏதாவது தருவானா? மனுஷன் தானே நம்மளே கெடுக்கிறான். அவன்கிட்ட போய் கேட்டு என்ன கிடைக்கும்? இன்னும் கூட ஒரு 3 மணி நேரத்தை கூட்டுறேன். நான் போன வருஷம் வரைக்கும் 8 மணி நேரம் காத்திருந்தேன். இன்னும் மனசில் ஒரு வேதனை, இன்னும் எவ்வளோ நாட்களுக்கு உயிரோடு வாழ போகிறோம்? இந்த உயிரோடு கூட வாழ போகிற நாட்களில் ஏன் இந்த நாட்களில் கொஞ்ச நாள் வாழ போகிறோம், அந்த கொஞ்ச நாட்களும் வேறுதா நாட்களை விருதாக்கணும். கூட 2 மணி நேரத்தை கூட்டுறேன். கவலை, தேவனோட உறவில்லாத ஒரு கவலை இருக்க வச்சு இப்போ ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் இருக்கிற அளவுக்கு நான் தேவ சமூகத்துக்கு வந்த காரணமே நான் சொல்லுவேன், இந்த உலகத்தை குறித்த கவலை இல்லை. எண்ணத்தை தும்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போங்கிற கவலை கிடையாது. நாட்கள் எல்லாம் தேவனுக்கு பயன்படுத்தாமல் இருக்கிறவங்கிற கவலையில் நாளுதோறும் தேவ சமூகத்திலிருந்து ஒட்டி 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 அநேக நேரமே காத்திருக்கிறேன். அப்போ நான் சொல்லுவேன், இந்த கவலை நல்லது. இந்த கவலை உங்களுக்கு வந்துச்சுன்னா, தேவனோடு கூட அநேக நேரம் காத்திருக்க வேண்டுங்கிற கவலை வந்துச்சுன்னா, நான் சொல்லுவேன், உங்கள் குடும்ப கவலை உங்களை விட்டு போயிடும். உங்களுக்கு அந்த அது புரியல. நான் வர புரிய பண்ணுவேன், இன்னைக்கு முடியாது, வர புரிய பண்ணேன். தேவனோடு காத்திருக்கிறவனுக்கு நான் சொல்லுவேன், தேவனோடு காத்திருக்க வேணுங்கிற கவலை வருது, அது நல்ல கவலை. மறுபடி சொல்கிறேன், அந்த கவலை நீ தேவனோடு காத்திருந்து நேரத்தை செலவழிக்கும் போது உன் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வரும், பாடு, வேதனை, துக்கம், நான் சொல்ல அந்த கவலை எல்லாம் போயிடும். விசுவாசிக்கிறவன் தான் இருக்க முடியும், சாதாரண இருக்க முடியாது. எப்பவுமே சொல்லுவோம் பாருங்க, ஒரு ஜெபம் உங்களை மாற்றாது, ஒரு உபாசம் உங்களை மாற்றவே செய்யாது. தேவனுக்கான கட்டுப்படுற ஒரு இருதயம். எனக்கும் பிள்ளை இருக்குது, எனக்கும் மனைவி இருக்குது, எனக்கு 1000 பிரச்சனை. நான் பிரச்சனையை பார்க்கறதே கிடையாது. எல்லா நாளும் என்னை பார்க்கலாம் இந்த இடத்துல. வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சின்ன நேரம் பார்க்க முடியும், 6வது நாள். மிச்சம் எல்லா நேரம் இங்கே தான் இருக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சிச்சு, நான் தேவனோடு இருந்தால் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். இப்போ ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். நான் கர்த்தருக்கு காத்திருந்ததில் ஒரு மனுஷன் பந்தயம் கட்டி ஜெயிக்கிறான். அதை நான் சொல்கிறேன். படிச்சிருப்பாங்க நிறைய பேர், ஆனால் அதோட பொருள் என்னென்னு விளக்கும் போது தான் தெரியும். மார்க் எழுதின புத்தகம் 15வது அதிகாரம். பொருள் தெரியணும், வாசிக்கிறதுடைய கருத்து தெரியலன்னா எனக்கு பிரயோஜனம் இல்லை. வாசிக்கலாம் எல்லாரும் இல்லையா? எகிப்தினுடைய தளபதி ஒருத்தன் வாசிக்கிறான், பைபிள் வாசிக்கிறான், ஒன்றும் புரியல. நிறைய இடத்துல நிறைய பேருக்கு புரியல. ராஃபி சகோதரிட்ட கேட்டேன், பைபிள் படிக்கல, புரியுதா? புரிஞ்சா நான் இப்படியா இருக்கிறேன் மாமா, நான் தான் நல்லா வந்திருப்பேன் பணக்காரனாட்டு. புரியல, படிக்க சொல்றீங்க, படிக்கிறேன். நான் உங்கள் அத்தா நேற்று அவருக்கு போட்டேன், என்ன தோனி எப்படி இப்போதான் ஜெபம் முடிஞ்சிது, வேதம் நான் அப்பவே தெரிஞ்சிட்டீமே இதை சொல்லும் போது இல்லை, இப்போ தான் ஜோம் பண்ணி முடிச்சுட்டேன், நான் வேதத்தை வாசிக்க போகிறேன், கன்ஃபார்ம் பலன் அடைந்து பறந்துருவோம், மேலே பிடிக்க முடியாது. ஏமேன். அந்த காத்து இருக்கிறதுல ஒரு எஃபெக்ட் இருக்குங்கிறதுல யாரும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்கன்றாங்க. இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்க, படிச்சிருப்பீங்க, புரியாது. சபைக்கு எதுக்கு வரோம் அப்படின்னா இன்னொன்று சத்தியத்தை கேட்க. சத்தியம் என்ன? புரியாதவைகளை புரிய பண்ணுவதற்கு பாருங்க. லூக்கா 23:51 மார்க் 15:43 அற்புத விதமான காத்திருக்கிறத பற்றி சவால் விட்டு ஜெயித்த ஒரு மனுஷன் காமிக்கிறார். ஆமென். அதுக்கு நம்மளுக்கு ஸ்தோத்திரம். நம்மளுக்கு ராஜன்கோ, அப்புறமா வசந்தன்கோ, போத்திஸ்கோ எல்லாம் இருக்குது. 1.5 லட்ச ரூபாய்க்கு டிவி. அது என்ன செய்யும்? தூக்கி வண்டி வீட்டில் மாட்டி வச்சுட்டு அப்படியே மாமி, மருமவ, புருஷன், அத்தான் இத்தான் இல்லை. பசிச்சிச்சா, தண்ணி தாக வந்துச்சா, மாமனார் மாமி எங்க குசு குசு பேசுறாங்களா, அது கூட தெரியாது. யூதா பட்டணத்தில், யூதாவில் அநேக பட்டணம் இருந்துச்சு.
அந்த பட்டணத்தில் ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊருக்கு பேர் அரிமத்தியா அப்படின்னு ஊர் இருந்துச்சு. அந்த ஊரில் ஒரு பெரிய ஆலோசனைக்காரன் இருந்தான், யூதன். அவன் பேர் யோசேப்பு. அவன் யூதனுக்கு இணங்காதவனும் ஒரு காலும் அவளுக்கு கீழ்ப்படியாதவனா இருந்தான். யூதன் தான், ஆனால் யூதனுக்கு கீழ்ப்படியலை. நான் வரவே மாட்டேன்ட்டான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டான். தனியாக இருக்கிறான் யூத பட்டணத்தில். எப்படி இருக்கான் பாருங்களேன் இல்லையா? நம்மளாம் சொல்லுவோம் பாருங்க, ஊரில் இருந்தால் ஊருக்காரங்களுக்கு பயந்துருக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த அன்பிய புக்கை பறிச்சுக்கிடுவாங்க. சாமியார் பேசிடுவார், சாமியோடைய மச்சான் பேசிடுவார். இங்கே ஒருத்தன் இருக்கிறான், யோசேப்புன்னு ஒருத்தன் இருக்கான். ஊருக்குள்ளே தான் இருந்தான். யூத பட்டணங்களில் ஒரு பட்டணம், ஊர் பேரை சொல்லுது, என்ன பேரை சொல்லிச்சாது, ஆமேன், அரிமத்தியான் ஊருக்குள்ளே இருக்கிறான். யாருக்குமே இணங்க இல்லை. அவன் போயான்ட்டான் ஊரை பார்த்து. எந்த மனுஷன் எனக்கு நீ சாப்பாடு போட போறியான்னு கேட்குறான். கணம்போது தினமாக இருந்தான், நீதிமானா இருந்தான், ஆலோசனைக்காரனாக இருந்தான். எல்லாரும் பிடிக்கிறாங்க. அங்கேயும் டிஜே வைக்க தான் செய்கிறாங்க, அங்கேயும் திருவிழா நடக்க தான் செய்யுது. அங்கே யூத தேசத்தில் இல்லாத பண்டிகை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அவ்வளோ பண்டிகை பண்ணுவாங்க யூதர்கள். அந்த பண்டிகையில் இருக்கும்போது அவங்களுடைய ஆலோசனைக்கு எதுக்குமே இணங்கல் என்று போயான்ட்டான். பா அங்கே கொண்டு போ, நீ போடுற பண்டிகையில், நீ போடுற படத்தில் இருந்தால் எனக்கு நன்மை வரப்போதான்னு துரத்தி விட்டுட்டான். அப்படி துரத்தி விட்டுருக்கும் போது அவனை குறித்து சொல்லுது, கணம் பொருந்தினவனாக இருந்த ஆலோசனைக்காரன் இவன் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு காத்திருந்தான். நான் சொல்லுவேன் பாருங்க, என்னைக்கு நீங்க உங்க ஊரோட இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிறவனுடைய ஞானத்துக்கு இசையாமல் அவனை என்னைக்கு வெறுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் தேவ சமூகத்தில் நீ காத்திருக்க முடியும். ஏன்னா நீ அவங்களுக்கு இணங்கி போனா அவங்க இழுக்கிற இழுவைக்கெல்லாம் போகணும். நீ என்னைக்கு அவங்களை வெறுத்துறியோ அன்னைக்கு உலகத்துக்கும் உனக்கும் ஊருக்குள்ள தான் இருக்கிற உலகத்துக்கு கட் ஆயிட்டு. இப்போ உன்னுடைய ஐக்கியம், உன்னுடைய யூனிட்டி எங்கே போயிட்டுன்னா, ஃபெலோஷிப் எங்கே போயிட்டு அப்படின்னா, நீங்கள் கட்டப்பட்டிருக்கீங்க, எங்கே கட்டப்பட்டிருக்கீங்கன்னா தேவ சமூகத்தில் தான் கட்டப்பட முடியும். என்னைக்கு உலகத்தை வெட்டி விட்றியோ அன்னைக்கு ஊரோட கூட ஊரை எப்போ வெட்டி விட்றியோ அன்னைக்கு தனி மனிதனாக இருந்து தேவனோட கட்டப்படுறான். கட்டப்பட்டு தேவனோட காத்திருக்கிறான், ரொம்ப நாள் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது கட்டப்பட்டவன், கர்த்தருக்காக காத்திருந்தவன் கர்த்தரை கரெக்டாக கண்டுபிடிச்சான், கரெக்டாக பெற்றுக்கொண்டான். அதுதான் ரகசியம். நல்லா சொல்கிறேன் பாருங்க. எப்படி சொல்லுது, கர்த்தரை பெற்றான். இந்த மனுஷன் இயேசுவை சிலுவையில் அடித்து தொங்க போட்டிருக்கிறாங்க. சிலுவையில் அடித்து தொங்க போட்டால் அப்புறமா யாருமே அவங்களுக்கு இறக்க வரமாட்டாங்க. நான் சொன்ன ஞாயிற்றுக்கிழமை கூட அந்த இடத்துக்கு பேர் கபாலஸ்தலம் அப்படின்னா தமிழில் மண்டை ஓடுன்னு அர்த்தம். அதாவது செத்தவனை சிலுவையில் ஏற்றிட்டாங்கன்னா அவன் சரீரம் புழுவாகி வெயில் அடித்து பனி தூற்றி மழை தூற்றி காஞ்சி பச்சையாகி புழுவெடுத்து ஒவ்வொன்றா கீழே விழுந்து கடைசியில் மண்டையும் கைகளுடைய ஆணிகள் அடைஞ்சு ஓடும், கீழே விழும். மண்டோடில் மண்டையை அடிக்க மாட்டாங்க, அதனால் மண்டோடு கண்டிப்பாக விழும். அந்த குருசில் கால்கள் கைகளுடைய எலும்புகள்லாம் தொங்கிட்டு இருக்கு. அதனால் அந்த ஓடுக்கு பேர், அந்த இடத்துக்கு பேர் மண்டை ஓடு. அங்கே மண்டைகளெல்லாம் குமிஞ்சு கிடக்கிற ஓடு. நம்ம ஊரில் சில நேரத்தில் இந்த கடற்கரை பக்கத்துலாம் போனீங்கன்னா, இந்த புத்தந்தரன்னு ஒரு ஊருக்கு பாருங்கள், அந்த ஊர் பக்கத்தில் கடற்கரை முன்னாடி போக மாட்டேன், பயந்து ஓடிடுவேன். அப்படியே அந்த ஊருடைய சரிவில் பார்த்தா ஏகப்பட்ட மண்டை ஓட தான் இருக்குது. ஆண்டவர் எந்த தெய்வம் இது எந்தானோ அந்த ஓகுத்தான். இந்த ஊரே எனக்கு வேண்டாம், புத்தந்தரம் சொன்னாலே எனக்கு பித்தம்லாம் கலங்கிடும். அந்த மாதிரி ஒரு ஊர் கடற்கரை பக்கத்தில் பயங்கர மண்டை ஓட இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்துல இயேசு கொண்டு சிலுவையில் அடிச்சு போட்டாச்சு, செத்து போயிட்டார். இந்த அரிமத்தான் ஊரான யோசேப்பு கரெக்டா இயேசு தான், அந்த சிலுவையில் அறையப்பட்டது தான் கர்த்தர் என்று கண்டுபிடிச்சிட்டான், பெற்றுக்கொண்டான். அதான் சொல்லு, கர்த்தரை பெற்றுக்கொண்டான். நம்மளால முடியாது. அது வாசிக்கும் போது எப்படி நினைக்கிறோம், யோசேப்புங்கிற மனுஷன் சிலுவையில் இருந்து இயேசுவை இறக்குனான் இருக்குது. அது யாரு, என்ன சம்பந்தம், எப்படி போய் பெற்றுக்கொண்டா, இது யாரு என்னன்னா அவனை சொல்லுது, அவன் வேற ஒரு ஊருக்காரன், இது இயேசுக்கு சம்பந்தப்பட்டவன் கிடையாது. ஆனா ஒண்ணு தெரியுது, இவன் தேவனுக்காக காத்திருந்தான். காத்து இருந்ததுனால அவன் கர்த்தரை சரியாக அடையாளம் கண்டு தனக்கு தேவத்தை பெற்றுக்கொண்டான் அப்படின்றது கரெக்டா எடுத்துட்டான். உலகத்துக்கே நம்பிக்கை இல்லை, அவருடைய சீசல் வரைக்கும் அது நம்பிக்கை கிடையாது, கர்த்தர் நம்பிக்கை கிடையாது. கர்த்தர் நம்பி இருந்தாங்கன்னா இயேசுவை விட்டுட்டு மறுபடியும் அவங்க போட்டுக்கு பேரிக்க மாட்டாங்க. மரியாளுக்கே நம்பிக்கை கிடையாதுங்க, இயேசுவை பெற்ற மரியாளுக்கு அது கர்த்தருங்கிற நம்பிக்கையே கிடையாது. அவங்க அதை நான் பெற்றிருக்கிறேன் ஒரு இயேசு அப்படிதான் சொல்லிச்சு. கர்த்தருங்கிற நம்பிக்கை யாருக்குமே கிடையாது. எல்லாருமே அவர் செத்த பின்னாடி கர்த்தர் இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. செத்துட்டாரு, மாட்டிட்டாரு, உயிரோடு இருந்தாரு, அற்புதங்கள் செஞ்சாரு, மாட்டிட்டாரு. ஆனா இந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் இயேசு தான் கர்த்தர் கரெக்டா கண்டுபிடிச்சான்.
எல்லாருமே சாறதுக்கு முன்னாடி இயேசுட்ட போனாங்க. இயேசு செத்த பின்னாடி இயேசுட்ட போய் இவர் தான் கர்த்தர் கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சு எடுத்துக்கொண்டான். இது எப்படி இந்த பவர் வேலை செஞ்சுது? செத்த சாவறதுக்கு முன்னாடி எல்லாம் கர்த்தாவே கர்த்தாவன்னு சொன்னாங்க. செத்த பின்னாடி இவர் கர்த்தா எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இவர் இயேசு உயிரோடு இருக்கும் போது இயேசுட்ட போயில. ஆனா இயேசு செத்த பின்னாடி கரெக்டா இயேசு இவர் தான் கர்த்தருங்கிறத அந்த கர்த்தரை தனக்காக பெற்றுக்கொண்டானே. அது எப்படி அப்படின்னா அவன் தேவ சமூகத்தில் காத்திருந்ததுனால கர்த்தரை தெய்வம் கரெக்டாக அவனுக்கு கொடுத்தது. யோசேப்புக்கு இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அவன் காத்திருந்ததுனால இதுதான் கர்த்தர், இவரை பெற்றுக்கொண்டு சரியா அடையாளம் கட்டி அவன் கர்த்தரை பெற்றுக்கொண்டான். அவன் காத்திருக்கும் போது அதிசயமான அற்புதங்கள் எனக்கு நடக்கிறது. எல்லாரும் விசுவாசம் குலைஞ்சு போனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற எனக்கு விசுவாசம் ஒரு காலம் குலையாது. என் விசுவாசம் கரெக்டான விலை நடக்கும், சரியான விலை பெற்றுக்கொள்ளும். நம்ம வாசிக்கிறோம், ஆனால் அது என்ன ஏதுன்னு புரியாமலே போயிடுறோம். அதனால தான் நிறைய பேர் இங்கே ஜெபத்தை மட்டும் பேச ஜெபம் பண்ணுங்க. நம்மளுக்கு இதெல்லாம் படிச்சிருக்க பாருங்க, இதெல்லாம் இப்படி ஒரு வியாக்கியானம் இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. இப்போ நான் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் வியாக்கியானம் பேசிட்டு தெரியாதுங்க நிறைய பேருக்கு. ஏன்னா அவங்க ஜெபத்தை மட்டும் தான் பார்க்குறாங்க. அதனால அது ஜெபத்துக்குரியவைகள் தான் கிடைக்கும். இது வரத்துக்குரியவைகள் என்பது குறித்து பார்த்தா தான் அது வேலை செய்யும். இது வரத்துக்கு சம்பந்தப்பட்டது, இது அற்புதம் நடத்தக்கூடியது, இது அதிசயங்களை நடத்தக்கூடியது என்பது ஒரு மனுஷன் புரிந்து கொண்டா மட்டும்தான் இது இந்த வசனம் வாசிக்கும் போது சரியா வேலை நடக்கும். இல்லைன்னா வேலை நடக்க பைபிள் வாசிச்சு கூட ஒரு பிரயோஜனமாயிரும். அவன் செய்த காரியங்களை பாருங்க. இயேசு தான் கர்த்தருங்கிறதுக்கு 3 அடையாளத்தை காமிச்சிட்டு போறார். நான் கர்த்தரை தான் பெற்றுக்கொண்டேங்கிறதுக்கு 3 அடையாளத்தை காட்டுறார். ஆமென். கைத்தட்டிடுங்களா ஒருக்கா. வாழ்க்கை ஏன் மாறாது? என்னைய பொறுத்தல சொல்ல போனால் வாழ்க்கையை மாற்ற ஒரே ஒரு இடம் மட்டும்தான் உண்டு, ஆவிக்குரிய இடம் மட்டும்தான் உண்டு. வேற எங்கேயுமே வாழ்க்கை மாறவே செய்யாது. மனுஷன் எல்லா இடத்துக்கும் போகிறான். ஏன் போகிறான்னா அவன் பாவத்தை செய்கிறதுக்கு. இந்த இடத்துக்கு வரமாட்டான். ஏன் அப்படின்னா இங்கே பாவம் செய்ய முடியாது. நான் சொல்லுவேன், இங்கே வந்தால் பாவம் செய்ய முடியாது, இங்கே வந்தால் வாழ்க்கையை மாற்ற முடியும். இங்கே வந்தால் நான் நல்லா இருப்பேன், நான் என் குடும்பம் கட்டப்படும். சில ஒரு வீட்டில் சொல்லுது ஒரு அம்மா, என் மருமவ ரொம்ப மோசம். நான் சொன்னேன், எங்கள் சபையில் ஒரு 4 மாதம் இருத்தி வை, அப்புறமா இந்த வாயினாலே சொல்லுவோம் ஓ மருமவ நல்ல மருமவ, இது வேலை செய்யும் நல்லா, இது அற்புதங்கள் அடையாளங்களை அதிகமாக செய்யும். இங்கே ஒரு பிரசங்கம் பண்ண பாருங்க, எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கணும், பணம் பாவம் இல்லைன்னு. சபையில் பரிசுத்தமாகறோன்னா பரிசுத்தமாகலையோ எல்லாம் பணம் சம்பாதிக்கிற மூடிலே ஓடிட்டுருக்கிறான். அந்தால ஓடுறான், இந்தால ஓடுறான், எப்படியா பணம் சம்பாதிக்கணும், பணக்காரன் ஆகணும். நல்ல விஷயம்தான், ஆனால் அந்த உபதேசம் வேலை செய்யுது. அந்த யோசேப்பு கரெக்டாக காத்திருந்ததுனால கர்த்தரை பெற்றான் இல்லையா, சிலுவையிலிருந்து பெற்றான். அதுக்கு அவர் தான் கர்த்தர் என்பதற்கு 3 அடையாளத்தை அவர் காட்டினார் யோசேப்பு. லூக்கா எழுதின புஸ்தகம் 23:53 இருக்குது. மெல்லிய துப்பட்டி இயேசு இறக்கி மெல்லிய துப்பட்டியில் சுத்தினான் இருக்குது இல்லையா. அந்த மெல்லிய துப்பட்டி லைன் கிளாத் அப்படின்னு வருது இங்கிலீஷில். மெல்லிய துப்பட்டினா என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாரையுமே அடக்கம் பண்ணும்போது பாடையில் ஏற்றுவாங்க இல்லையா, பாடையில் வைப்பாங்க. சவப்பெட்டியில் எல்லாரையும் சவப்பெட்டி தான் வைப்பாங்க. இயேசு கிறிஸ்து மட்டும் சவப்பெட்டியில் வைக்கல, மெல்லிய வஸ்திரத்தில் சுற்றினார்கள் இருக்குது. அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, லைன் க்ளோத் அப்படின்றதுக்கு லைன் அப்படின்னா லைன் தான். லைன் க்ளோத்துன்னு நல்ல வளையக்கூடிய நாரால் பின்னப்பட்ட ஒரு பெட்டி, துப்பட்டி. பெட்டினா என்னதுன்னா துப்பட்டி தான். இந்த துப்பட்டி சொன்னாலே நார்னால செய்யப்பட்டது. நம்மளுக்கெல்லாம் எதில் வைப்பாங்கன்னு செத்த உடனே அந்த 3000 ஒரு கலர் பெட்டி வச்சுக்கிறோம் பாருங்க, நல்லா கருப்பு கலர்லாம் ஆணி அடிச்சு பிரிச்சுட்டு வெளியே வந்துடக்கூடாதுன்னு வைப்போம். இவருக்கு நார்னால் செய்யப்பட்டது, சொல்லப்போனால் ஒரு போர்வன்றலாம். போர்வையில் அவரை சுற்றி நார்னால் செய்யப்பட்ட துணியில் சுற்றி அவரை வச்சார். ஏன் அப்படி ஒன்று செஞ்சார்? எல்லாரையும் வைக்கும்போது அடக்கப்பெட்டி வைப்பாங்க, வச்சு உள்ள நல்ல வேஷ்டி, பணக்காரனாக இருந்தால் பெட்டி ஒரு 8000, வேஷ்டி ஒரு 10,000, அவ்வளோந்தான். எப்படியும் மோதிரம் செயினெல்லாம் மருமக்கம் 3 சேர்ந்து உருவிடுவாங்க. அப்படி அவங்க நல்ல பிள்ளையை காட்டுறதுக்கு வேண்டி பேர பிள்ளைகிட்ட சொல்லியாவது அந்த நகையை உருவி எடுத்துருவாங்க, யாரும் கை தட்ட மாட்டாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் வித்தியாசமாக நடக்குது. அந்த யோசேப்புங்கிற அரிமத்தம் ஊருக்காரன் வித்தியாசமாக அடக்கப்பெட்டி வச்சு வைக்கிறான். ஏன்னா எதுக்கு அப்படி அவர் பணஞ்சல் வச்சு எல்லாத்தையும் அவர் செய்கிறாருன்னு,
அவரு ஒன்றை நிரூபிக்கிறாரு, நான் சிலுவையில் பெற்றுக்கொண்டது கர்த்தர். ஏன்னா சாதா கல்லறை பெட்டியில் நான் வைக்கிற மாதிரி இவரை வச்சா இதுல இருந்து எந்திரிச்சு போனா யூதர்கள் வந்து சொல்லுவாங்க, இந்த பெட்டியிலிருந்து போனது எங்க மாமா தான் போனாருன்னு அப்படின்ட்டு. ஆனா இந்த ஒரு இடம் மட்டும் நாரால் செய்யப்பட்டு வச்சிருக்குது. ஏன்னா நான் பெற்ற கர்த்தர், நான் காத்திருந்ததுனால நான் பெற்ற கர்த்தர் அவர்தான் தேவன் என்பதற்கு அடையாளம். இந்த நார்பெட்டியில இருந்து அவர் எந்திரிச்சு போவார். எல்லா பெட்டிக்கும் இந்த பெட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் ஒரே பெட்டி, இவருக்கு மட்டும் நார்பெட்டி. எந்திரிக்கும் போது அடையாளம் தெரியணுமே, அதுக்காக தான் நார்பெட்டியை வாங்கி வைக்கிறாரு. நீ எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்க, நீ சிலுவையில இருந்து இறக்குனது வந்து அந்த ஆள் இந்த ஆள் சொல்லக்கூடாது பாருங்க, இவனை ஏமாத்திடக்கூடாது. அதனால இவன் ஏமாந்து போகக்கூடாது என்பதற்காக தனி பெட்டி, ஸ்பெஷல் பெட்டி செஞ்சு அதில் வச்சான். வச்ச பின்னாடி யாருமே சாக்கு புக்கு சொல்ல முடியாது. இது எங்க மச்சான், இது எங்க மாமியாரு. நம்ம ஊர்ல சாமிமாரெல்லாம் போய் சொல்லுவாங்க பாருங்க, மாரியா உயிரோட போயிட்டா, சில பேர் செத்து உயிரோட போயிட்டா. அவங்க சாமிமார்களுக்கு தெரியாது எப்படி போனாங்கன்னு, இருக்காங்களா செத்தாங்கன்னு தெரியாது. ஏன்னா புரளி எழும்பும், தெய்வீகத்துல தான் புரளி ஜாஸ்தி எழும்பும். அதனால இந்த புரளியை எழுப்பக்கூடாதபடிக்கு தனியா நார்பெட்டியில வாங்கி வச்சாரு. மெல்லிய நார்பெட்டி, ஒரு போர்வை மாதிரி பட்டது வச்சாரு. அவங்க காலையில போய் பார்க்கும்போது அங்க பார்த்தா அந்த நார்பெட்டினால் வைக்கப்பட்டிருந்த இடத்துல தான், அந்த இடத்துல இந்த மனுஷன் காணவில்லை. அப்போ அவர் சொல்றாரு யோசேப்பு, நான் பெற்றது கர்த்தரே. ஏன்னா இந்த பெட்டி அடையாளம் காட்டுது, இதுல தான் அவருக்கு மரணம் இல்லாத ஒரு மனுஷன் எழுதியிருந்தார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் காத்திருந்தால் ஆச்சரியமான காரியங்களை பெற முடியும். காத்திருக்கிற மனுஷன் அபூர்வமான காரியங்களை செய்வான். காத்திருப்பு பிரம்மாண்டங்களை விவரித்து சொல்லும். இன்னும் 2 காரியத்தை சொல்றேன். இருக்கணும், மற்றவர்களை விடவும் நாம் விசேஷித்தவர்களை மாற காரணம் என்னது? மற்றவர்களை பார்க்க நாம் நல்லவைகளை போதிக்க காரணம் என்னது? நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். அவங்க கண்டுபிடிக்க முடியாத ரகசியங்களை நம்ம கண்டுபிடிக்க காரணம் என்னது? தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். அவர்கள் வரமே வேலை செய்யாதுன்னு சொல்ற காலத்தில் நம்ம அற்புதங்களை தீர்க்க தரிசனம் ஏன் பேசுறோம்? தேவ சமூகத்தில் காத்திருப்பது, நம்மளை விசேஷித்தமாய் மாற்றுவது தேவனோட இருப்பது தான். அப்படி இருந்துட்டீங்கன்னா உங்களை விசேஷித்த மனுஷனை காட்டும், உங்க மூஞ்சி சொலிக்கும். என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன அற்புதம் நடக்கலாம் பாருங்க, எதுவுமே சொல்ல முடியாது. திடீர்னு பல கோடிகள் வந்துடலாம், திடீர்னு நல்ல சம்பந்தம் வந்துடலாம், திடீர்னு நினைக்காத காரியம் நடந்து வந்துடலாம், திடீர்னு அற்புதம் நடந்து விடலாம். காத்திருப்பு எதை வேணாலும் பாசிபிள் ஆக்குன்றார். என்ன வேணாலும் நடக்கும் தேவனோடு இருப்பது. ஆனா மனுஷனுக்கு இருக்க முடியல, இருக்க முடியல. 2, கண்மலையில இயேசுவை வெட்டி வச்சாங்கன்றது. எல்லாருக்கும் இந்த அடக்கம் விழும் பாருங்க, அடக்கம் விழும்போது இயேசுவை கண்மலையில வெட்டி வச்சாங்கன்றது அவருக்காகவே ஆயத்தப்படுத்தப்பட்டு தான். எல்லாரையும் மண்ணில் தான் வெட்டி வைப்பான். ஏன் மண்ணில் வெட்டி வைப்பான்னு? நல்லா வாடடிக்கும், அதுக்கு பேர் தான் குணம். நாய்க்காவது வாடகை கொஞ்சம் சுமார் தான் அடிக்கும். நிறைய நாய் சேர்த்து பார்த்துருக்கிறேன், தோலெல்லாம் உறிஞ்சு கொஞ்சம் வாடகை சுமார் அடிக்கும். மனுஷனுக்கு தான் பிரம்மாண்டமான வாடை அடிக்கும். அதனால தான் மண்ணை வெட்டி பூத்துவான் மனுஷனை மட்டும். ஆமேன். ஏன்னா திங்கும் போது பாருங்க, நாயை தின்றான், பல்லியை தின்றான், பெரச்சாலியை தின்றான், பூனையை தின்றான், பாம்பை தின்றான். மீன் வகையில் எதையுமே குறை கிடையாது. அது நல்ல மீனா கெட்ட மீன் தெரியாது. மீனை பற்றி தெரியாதவங்க எல்லாம் மீனை மொத்தமாக கட்டைக்கு அடிக்கிறான். இப்போ நான் வந்து மாம்பழத்தை பற்றி தெரியாது எனக்கு, எல்லாம் மாம்பழம் பிடிக்கும் பாருங்க, அதனால எல்லா மாம்பழத்தையும் கட்டைக்கு போடுவேன். அதே மாதிரி மீனை பற்றி தெரியாதவன் அது நல்ல மீனா கெட்ட மீனா எப்படிப்பட்ட மீன் தெரியாது. மீன் குழம்பு கொஞ்சம் மீனும் கருவாட்டு மீனையும் கொஞ்சம் மாங்காவையும் மாங்காய் துண்டையும் மீனையும் கொஞ்சம் முருங்கைக்காவும் போடணும். முருங்கைக்காய் புருஷனுக்கு, மாங்காய் இவளுக்கு, மீன் பொது கணக்கு போட்டு விட்டுருவா. அவளுக்கு என்னன்னா குழம்புல மீன் ஸ்மெல் அடிக்கணும். அது நல்ல மீனா கெட்ட மீனா அவளுக்கு தெரியவே வேண்டாம், மீன் ஸ்மெல் அடிக்கணும். அதனால உருட்டி அடிப்பாப்புல சாப்பாட்டை. எல்லாம் தின்னா போன பயங்கர வாடை அடிக்கும். எங்க நைட்டு தூங்கிட்டு காலையில் குளிக்காம பாருங்க, கப்பு பப்புன்னு அடிக்கும். அவ்வளோ மனுஷன் இவ்வளோ பிரமாண்டமான அழுவன மனுஷனா இருக்கிறதுனால மண்ணுக்குள்ள புதைப்பான். ஆனா கர்த்தருக்கு மட்டும்தான் கண்மலையில வெட்டினாங்க. ஏன் வெட்டினாங்கன்னா, கண்மலையில வெட்டினா வாடை போத்துட்டு வரதான் செய்யும், கரெக்டாக அடைக்க முடியாது. அவர் விசுவாசிக்கிறாரு, இந்த சரீரம் அழுகாது. எல்லா சரீரம் அழுகும், இது அழுகாது. ஏன்னா நான் காத்திருந்ததுனால நான் பெற்றது கர்த்தரை. கர்த்தர் அழுவவே மாட்டார், அழைய மாட்டார், அழுவ மாட்டார். எப்படிலாம் அற்புதம் செய்கிறான் பாருங்களேன். காத்திருக்கிற மனுஷன் சபதம் விடுறான்,
யூதர்களே, என்னோடு கூட நீங்க இருக்கிறீர்கள், உங்களோட நான் இருக்கிறேன். உங்க கருத்து வேற, என் கருத்து வேற. நீங்க ஜெபம் பண்றீங்க, கர்த்தரை வெறுக்கிறீங்க. நீங்க ஜெபம் பண்றீங்க, பாவத்தில் விழுறீங்க. நீங்க ஜெபம் பண்றீங்க, பாவத்துக்கு முன்னாடி போறீங்க. நான் உங்களையும் உங்களுடைய அருவருப்புகளாம் வெறுத்து தேவனோடு இருக்கிறேன். நான் கர்த்தரை பெறுவனே இல்லாமல் உங்களால் கர்த்தரை பெற முடியாது. காத்திருந்து கர்த்தரை பெற்று இதெல்லாம் என்ன? மெல்லிய துப்பட்டி வாங்கினது, கண்மலையில் வெட்டினது, இது என்ன ரீசன், காரணம்? ஏன் இந்த பொருள் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. ஏன் பொருள்னா அவர் தன்னை காமிக்கிற, நான் காத்திருந்ததுனால அந்த மகிமையான காரியத்தை பெற்று எனக்கு அடையாளத்தை சமர்ப்பிக்கிறார் உலகத்திற்கு. காத்திருக்கிற மனுஷன் அப்படி மாறிடுவான். இருக்க பழகிடம் தேவ சமூகத்தில், ஜெபிக்க பழகிறத பாக்கிலும் தேவ சமூகத்தில் இருக்க பழகிடும். அவர்கிட்ட இருந்து மனசை கொடுத்து அங்கே இருக்க பழகிட்டாலே போதும், வாழ்க்கை மாறி. நிறைய பேருக்கு ஜெபிக்க பழகிருக்கிறான், இருக்க பழகையில் தேவனுடைய இருக்க பழகணும். இருக்க பழகினதான் வாழ்க்கை மாறும். இது என்ன சொல்லுது? ஒரு காலமும் ஒருவனும் வைக்கக்கூடாத இடத்த இவரை வச்சிருந்துச்சான். நம்ம ஒரு கல்லறையில் இருக்கு பாருங்க. நம்ம என்னைய கொண்டு நான் ஒரு கேசம் தருகாரங்களா, எங்க அம்மா அடக்கம் பண்ண, அதுல 10 பேர் அடக்கம் பண்றீங்களா, 11 ஆண்டு இவரையும் அடக்கம் பண்றீங்க. அதுல இருந்து ஒரு ஆள் எந்திரிச்சு போனா 10 பேர் வந்து சொல்லுவான், எங்க பாட்டி தான் எந்திரிச்சிச்சு, எங்க முப்பாட்டம் எந்திரிச்சான், இந்த இடத்துல தான் வச்சோம், இதே இடம் தான் பாரு, இதே இடத்துல வச்சோம், மரியாளுக்கும் சுசந்தேலுக்கும் நடுசுல வச்சோம், இந்த கல்லறையில் தான் ஒரு ஆள் எந்திரிச்சிருக்கு, எங்க பாட்டி தான் கடவுளுமா சொல்லுவான் பாருங்க. கண்டிப்பா சொல்லுவான். அதனால ஒரு காலமும் ஒருவரும் வைக்காத இடத்துல கர்த்தர் வைக்கப்பட்டார். ஏன்னா அந்த இடம் அடையாளம் அவர் வைத்த இடத்துல அவர் காணவில்லை. அந்த வச்ச இடத்துல வேற 10 பேர் எக்ஸ்ட்ரா அடக்கம் பண்ணியிருந்தா 10 பேர் வீட்டுக்கார வந்திருப்பான். கண்டிப்பா எங்க ஊர்ல இருக்கிற எங்க அண்ணன் தம்பி எல்லாம் போயிருப்பான். எங்க அம்மா தான் உயிரோட எந்திரிச்சா, ஏன்னா எல்லாருக்கும் ஆப்போசிட் கூட்டா, ஆனா அவன் தான் நல்லதாவா எந்திரிச்சிருப்பான். வந்தவன் எல்லாம் குடிச்சிட்டு வந்திருப்பான், ஆளை கூட கொஞ்சம் கூட போய் வந்திருப்பான். இதெல்லாம் நடக்குங்க, இதெல்லாம் நடக்கும். நான் ஆளக்கூடாது, அதுக்கு என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் காத்திருந்து இயேசுவை கர்த்தர் என்று அரிமத்தான் ஊரான யோசேப்பு சொல்றாரு. இவரை தனியா வேறுபிடிச்சு காமிக்கிறாரே, இயேசு மட்டும்தான் கர்த்தர், காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று காமிக்கிறானே, அதை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே கர்த்தர், இயேசுவே ஆவியானவர். காத்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அற்புத விதமான வரத்தை பெற முடியும். நம்ம ஊரில் இருக்கிற பைத்தியக்கார கிழவன் சொல்றது, ஊரில் தான் என்னை அடக்கம் பண்ணணும், ஊரை விட்டு என்ன தூக்கிட்டு போயிடக்கூடாது. அங்கே 10 பேர் உனக்கு முன்னாடி நரகத்து போயிருக்கா, அதே பாதையில் தான் உன்னை கொண்டு அடக்கம் பண்ணுவான். ஓகேயா, கவலை கிடையாது. என்னை ஊரில் தான் அடக்கம் பண்ணும், எங்கள் ஆத்தா கிட்ட தான் அடக்கம் பண்ணும், என் பாட்டி கிட்ட தான் அடக்கம் பண்ணணும், என் கும்பாயிட்டு தான் அடக்கம் பண்ணணும். நீ நரகத்து போவியா, பரவாயில்லையா? அதை பற்றி அவளுக்கு தெரிஞ்சாதான் கவலைப்படுவாங்க. எங்கள் ரோமன் கத்தோலிக்காரங்களுக்கு, சிஎஸ்சிக்காரங்க, உலகத்தில் ஆவிக்குரிய ஜனங்கள் தவிர அவங்களுக்கு நரகத்தை பற்றி தெரியாது. அதில் என்ன நினைக்கிறாங்க? செத்த பிறகு நம்ம கல்லறை ஒன்று அடக்கம் பண்ணிடுவாங்க. அட பாவி மோள, ஆத்மாவுக்கு சாவில்லப்பா, ஆத்மா சாகாது. எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி, நான் பேசுறேனே, சவுண்டு போடுறது, இது சாகாது. இது ஒன்று நரகத்துக்கு போகும், இல்லைன்னா நித்திய ஜீவனுக்கு போகும். சரீரத்துக்கு தான் சாவு. நீ செத்த உடனே இங்கே இருக்கிற மனுஷனை பார்க்க முடியாது, ஆனால் பாதாளத்தில் இருக்கிற மனுஷன், எரிகிற மனுஷனை பார்க்க முடியும். செத்த பின்னாடி இங்கே இருக்கிற பார்க்க முடியாது. உயிரோடு இருந்தால் இங்கே இருக்கிற பாதாளத்தில் கிடக்கிற பார்க்க முடியாது, பாதாளத்தில் கிடக்கிற இங்கே இருக்கிற பார்க்க முடியாது. ஆத்மா சாவாமல், அறிவில்லாமல் ஆத்மாவை நரகத்துக்கு விடுகிறார்கள். நான் சொல்லுவேன், தேவ சமூகத்தில் ஒரு காத்திருந்தால் அவன் ஆத்மாவை தக்க வைத்துக் கொள்வதும் அல்லமல்ல, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்கிறவனாய் காத்திருக்கிறோம். இதை கேட்கிற மனுஷன் பாக்கியவன், நல்லா வந்துடுவான். எங்க போனாலும் இருங்க, எங்க போனாலும் தேவ சமூகத்தில் காத்திரு. ஆமென் சொல்லுங்களேன். என்னை கர்த்தர் சொல்ற, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன சொல்றாரு? கர்த்தாவே கர்த்தாவன்னு சொல்றீங்க இல்லையா, ஆண்டவரே ஆண்டவர் சொல்றீங்க, நான் சொல்றதை செய்யாமல் போறது என்ன அப்படின்ற, எதுக்கு நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்யாமல் போறீங்க அப்படின்றார். அப்படி சொல்லிக்கிட்டு கீழே தொடங்குறாரு, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருப்பான் என்று உங்களுக்கு காமிப்பேன் சொல்றாரு. கர்த்தாவே கர்த்தாவே நிறைய பேர் சொல்றீங்க, எல்லாரும் அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு தூங்கிடுறீங்க, ஒன்றும் செய்ய மாட்டேன்றான். அதுக்கு இவர் சொல்றாரு, என்னிடத்துல வந்து என் வார்த்தைகளை கேட்டு, கேட்குறீங்க பாருங்க, வர்றீங்க கேட்குறீங்க இல்லையா, கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருப்பான் என்று உங்களுக்கு காமிப்பேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் சொல்ற, ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பெருமளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசையக்கூடாமல் போயிற்று.
ஏனென்றால் அது கண்மனை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது என்றார் இல்லையா. சொல்றாரு, அழகா சொல்லிட்டார். ஏன் நான் வர்றீங்க, ஏன் வார்த்தையை கேளுங்க அப்படின்றாரு. கேட்டு சொல்றாரு, கேட்குறீங்க தானே, என்ன அருமையாக பிரசங்கம் பண்ணுறேன், கேட்குறீங்க, கேட்டதை அப்படி போய் செஞ்சிருங்கன்றார். செய்கிற மனுஷன் எதுக்கு ஒப்பா இருக்கிறான் அப்படின்றார். சொல்றாரு, ஆழமாய் தோண்டி, கற்பாறையில் ஆழமாக தோண்டி கற்பாறையில் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். நல்ல கற்பாறையில் நல்லா தோண்டி ஆழமாக தோண்டி அதில் அஸ்திபாரம் போட்டு அதில் வீடை கட்டி அதுக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறான் இல்லையா. என்ன சொல்கிறாருன்னா, இதை அற்புதத்தை விளக்குறாரு. கற்பாறையில் அஸ்திபாரம் ஆழமாக போடுறது அப்படின்னு என்னென்ன, கற்பாறையில் அஸ்திபாரம் போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்குன்றார். அது கட்டப்படுறது தான். நான் சொல்லுவேன், காத்து இருப்பது தான் தேவனோட கட்டப்படுறது. தேவனை நல்லா தோண்டி தேவனுக்குள்ளாக ஸ்ட்ராங்காக நீங்கள் கட்டப்பட்டு காத்திருந்துட்டீங்கன்னா, இப்போ சொல்கிறாரு, பெரும் வெள்ளம், மழை, காற்று எல்லாம் பலமாக அடிக்குது. அடிக்கும்போது வீடு அசைஞ்சாதான் வீட்டுக்குள்ளே இருக்கிற மனுஷனுக்கு பிரச்சனை இல்லையா. அப்போ இவர் சொல்கிறாரு, எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் நல்ல கண்மலையில் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுற மனுஷன் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது என்னதான் காற்று, கடல், பிரச்சனைகள், குழப்பங்கள், வேதனைகள் மனுஷ வாழ்க்கையில் வந்தாலும் வீடு அசையாது. வீடு அசையாதுன்னு ஒரு நல்ல வீடு கட்டிட்டீங்க, அதுக்குள்ளே இருக்கிறீங்க, எல்லாம் அடிக்குது. இப்போ என்ன, வீடு உங்களை பாதுகாக்குது. ஏன்னா வீட்டை ஒன்றும் பண்ண முடியல, பிரச்சனைகள். அப்படி போல் பிரச்சனைகள் காத்திருப்பை ஒன்று செய்ய முடியாவிட்டால் காத்து இருப்புக்குள்ளாக இருக்கிற மனுஷனை ஒன்று செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதான் சொல்கிறேன், என் வார்த்தையின்படி என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற மனுஷன் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பாதுகாக்கப்படுவான். ஏன்னா மறுபடி சொல்கிறேன், அவன் பாதுகாக்கும் கோட்டையாக காத்து இருப்புக்குள்ளே இருக்கிறதுனால, கேடகத்துக்குள்ளாக இருக்கிறதுனால, அவன் கண்மலைக்குள்ளாக காத்து இருக்கிறதுனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவனை ஒன்றும் செய்யாதுன்றார்.